காங்கிரஸ் கட்சி இரட்டை வேடம் போடுவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி மற்றும் நில கையகப்படுத்தும் மசோதாவில் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்றத்திற்கு உள்ளே ஒரு விதமாகவும் வெளியே வேறு விதமாகவும் நாடமாடுவதாக அவர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் தவறான வழிமுறைகளை கையாள்வதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்து செல்வதாகவும் காங்கிரஸ் கட்சி குடும்ப நலன் பற்றி யோசிப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். முன்னேற்ற பாதையில் இந்த நாடு போகணும். 10 வருஷமா ஃபெயில்டு கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா ஓட்டு போட்டாங்க மக்கள். நீங்க எதிர்க்கட்சியில் உட்காருங்க, 44 பேர் எதிர்க்கட்சியில் உட்காருங்கன்னு சொன்னாங்க. எதிர்க்கட்சியில் உட்காருங்கன்னு சொன்னாங்களே தவிர இந்த அரசாங்கத்தை தடுத்து நிறுத்துங்க, அவங்க வேலை பண்ண விடாம தடுத்து நிறுத்துங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஓட்டு கொடுத்தாங்களா? வாய்ப்பு எங்க வருதோ அங்க சில சட்டங்களை சீர்திருத்தப்படுத்துறதுக்கு நீங்க டெஃபினட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அது பண்ணாம உள்ள ஒண்ணு வெளியில ஒண்ணுன்னு இந்த பாலிடிக்ஸ் எதுக்கு பண்றாங்க காங்கிரஸ்?